Day one we had a meeting at the director's house. You have chosen Excel to do shortlist also. ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 32 கன்வர்ஷன்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இது ரெண்டுத்தையுமே காம் பண்ணி Lightning has to come like this or like this. அசல் மட்டும்தான் ரியல். 3D ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ப்ரீவிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள இருந்து இவ்வளோ பஞ்ச் பண்ணி உள்ள போயிருக்கோம். Use this exact same bottle and hallway sequence இருக்குல்ல, பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த மியூசிக் வீடியோவில் பண்ணியிருக்கோம். இதை விட இது வைக்கும் போது ஒரு சேம் வேர்ல்டு அந்த ஃபீல் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் தென் லாஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் 2 செப்பரேட் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏயில் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். even if it is planned thoroughly, I feel like things will always go wrong. Shit, Shiva, editல பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. அந்த யாரெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும் சார். ஆக்சுவலி யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஓ ஹே கைஸ், வெல்கம் டு த சிசி பிரேக் டவுன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அது இங்கே போட்டிருக்கு பாருங்கள், சாம்பாகினின்னு சொல்லிட்டு அசல்கோலாரோட மியூசிக் வீடியோ ஒன்று. அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம், எடிட் VFX, அண்ட் தென் டைரக்ஷன் டீம்லேயும் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோம். ஸோ எப்பயும் போல் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் எண்டில் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு இந்த வீடியோ பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஸோ பேசிக்லி ஷூட்டோட பேஸ் கான்செப்ட் ஒரு 3 months 4 months முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க அசல் அண்ட் டேரக்டர் சேர்ந்து. ஆனால் ஷூட் எப்போ நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது தெரியுமா? கொம்மால. ஸோ 3 days Day 1 we had a meeting at the director's house. அங்கே DOP, ஆர்ட் டைரக்டர் அண்ட் அதர் பீப்புள் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் டேரக்டர் கூட நாங்கள்லாம் ஒரு கெஃபேயில் உட்காந்து ஷார்ட் லிஸ்ட் போட்டோம். நோஷன்ன்ற ஒரு சாஃப்ட்வேரில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். You could have chosen Excel to do shortlist also. Notionல like பண்ணி பழக்கம். Can like tag it based on location, props and everything. நாங்கள் அந்த B-roll போடுறோம். But like it will be very easy when you do it in Notion. அண்ட் இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே லிங்க்ஸாக எல்லா டீமுக்கும் ஷேர் பண்ணிட்டோம். லைக் இந்த ஃப்ளோவில் தான் போகிறோம், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. மெயின் ரீசன் இந்த ஃபஸ்ட்டு ஏன் பண்ணோன்னா நம்ம மூமெண்ட் டைரக்டர் லைக் வெங்காயம் ஐசக் தான் மூமெண்ட் டைரக்டர். ஹீ நீடட் இட் ஸோ தட் லைக் இப்போ டான்ஸ் கோரியோகிராஃபி அவரால் அப்போ தான் செட் பண்ண முடியும் டக்குன்னு. அடுத்த ஷாட் என்னது, எங்கே நான் கோரியோகிராஃபி செட் பண்ணணும், எங்கே செட் பண்ண தேவையில்லை, எல்லாமே வி மார்க்ட் அண்ட் வி லைக் சென்ட் இட் ஆஃப் டு ஹிம். நெக்ஸ்ட் டே வி ஹாவ் லைக் 3 major CG shots planned initially. அந்த 3 CG ஷாட்டையுமே எங்களோட நமக்கு தெரிஞ்ச ஒரு 3D ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ப்ரீவிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். It was a very huge CG project for us. ஸோ ஒரு பெரிய டீம் எடுத்துகிட்டு அதை எங்களுக்கு தெரிஞ்ச CG ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ப்ரீவியஸ் போட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் அடுத்த நாளோட வேலையாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி 1 month இருந்துச்சு ஆக்சுவலி ஷூட் டேட்லேருந்து ரிலீஸ் டேட்க்கும். ஸோ அதை நாங்களே எங்கள் டீம் வச்சு பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக பாசிபிளாக இருந்திருக்காது. இந்த ப்ரீவியஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி கவிராஜன் சொல்லிட்டு அவர் தான் இந்த VFX லீட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு கீழே. அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வச்சு இந்த மாதிரி தான் ஷார்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சில கன்சர்ன்ஸ்லாம் சொன்னார். அதையும் பார்த்து அதை டேரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஹோல் ஐடியாவுக்கு ஒன்றுத்துக்கு வந்துட்டோம். லைக் இதெல்லாம் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் இந்த பிளேட்ஸ்லாம் எடுக்கணும். சில ஃபுட்டேஜ் ஸ்டாட்டிக்கான ஷார்ட்ஸாக தேவைப்பட்டது, சிலது மூமெண்ட்டோடு இருந்தாலும் ஓகேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் Day 2 ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு now we know what we have to do for CG, but now we have to go see what the movement director has planned. Because இப்போ எடிட்டாக நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் மூமெண்ட் டைரக்டர் வச்சிருக்க மூமெண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஏன்னா லைக் த மெயின் கன்சர்ன் ஃப்ரம் தினேஷ் டைரக்டர் வாஸ் இந்த வீடியோ கட்டு ரொம்ப போகிறதே தெரியக்கூடாது, லைக் ஒரு ஃபுல் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கணும் இந்த வீடியோ அப்படிங்கிற போல cuts தான் we had to hide obviously. Like I felt like in the current production space we were planning in 3 days or proper ஒரு happy ending மாதிரி ஒரு கட்டே இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணுறது would have been complicated. So obviously we were trying to hide the cuts here. ஸோ இது காலைல போயிட்டு வெங்காயமோட டீம் அவங்க they showed us all their movements. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எப்படி எடிட்டாக நடக்க போகுது, எப்படி ஒரு மூமெண்ட் போகிறோம், எங்கே கட் வைக்க போகிறோம், எந்தெந்த ஹுக்குக்கு என்னென்ன மூமெண்ட் தேவை, திங்கள் செவ்வாய் புதன் அந்த டைலாக்லலாம் ஒரு மணி பிரிண்டிங் மெஷின் வைக்கிறதா பிளான். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன மூமெண்ட் பண்ண போகிறீங்க, லைக் வி மேட் தம் ஷோஸ் ஹவு இட்ஸ் கோனா லுக். அண்ட் தென் செட்டில் ஆப்வியஸ்லி எல்லாம் மாறும், லைக் தேல் சேஞ்ச் என்ன மூமெண்ட் பண்ண போகிறோன்னு. PGS ஸ்டுடியோன்ற ஸ்டுடியோவில் தான் செட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வெந்தார் அண்ட் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட முன்னாடி நாள் ஒர்க்கெல்லாம் அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீன்வைல் DOP சைடில் என்ன கேமரா போகலாம், என்ன எக்யூப்மெண்ட் போகலான்ற டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு.
ஐ திங்க் தே வெண்ட் வித் அலெக்ஸா. ஓகே, கேமரா மாடல் தெரியல எனக்கு. 35 நினைக்கிறோம், அலெக்ஸா 35 நினைக்கிறோம். பட் கோரியோகிராஃபியில் வந்து சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா ஷூட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாங்க. அதை வந்து நாங்கள் டிஓபியில் காமிக்கும் போது அவர் சொன்னார், நம்ம ஏன் ட்ரினிட்டியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரினிட்டி வந்து ஒரு யூனிக்கான ஒரு எக்யூப்மெண்ட், நார்மல் ஸ்டெடி கேம் மாதிரி இல்லாமல் அதில் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். அதோட பீரோல்ஸ் எல்லாம் இங்கே போடுறோம். அது வந்து டிஓபி சஜஸ்ட் பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். அண்ட் தென் நைட்டு ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. காலையில் 7-8 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து எங்கள் மெயின் கால் என்னவா இருந்துச்சுன்னா, ஃபுல்லாகவே ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் தான் எடுக்கிறோம். மோஸ்ட்லி சிஜி ஓரியன்ட் சீன்ஸ்னால இன்டீரியர்ஸ் இருக்குது, வெளியே ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக சிஜி தான், ஃபுல் சிஜி வேர்ல்டு தான் இருக்க போதுன்னு டிசைட் பண்ணுறதுனால ஒரு ஃபுல் க்ரீன் மேட் ஸ்டுடியோக்குள்ளே செட்டை போட சொல்லிட்டோம். ஆனால் செட்டு போடுறதுல ஒரு காம்ப்ளிகேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, ட்ரக்கு தேவையா அந்த இடத்துல. ஏன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த ட்ரக் வந்து ரன்னிங் ட்ரக்காக இருக்குது அப்படின்றது தான் கான்செப்ட், பேஸ் கான்செப்ட் ஃப்ரம் த டேரக்டர். டேரக்டர் வந்து எங்ககிட்ட கேட்கும்போது அவரோட சஜஷன் என்னவா இருந்துச்சுன்னா, செட்டு மட்டும் நம்ம கண்டெய்னர் மட்டும் செட்டு போடலாமா, இல்லை ட்ரக்கையும் நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்டார். எப்பயுமே சிஜி வந்து நம்ம ஃபுல் சிஜியை நம்பி போனோன்னா மோஸ்ட்லி அதில் மெஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு போயிடும். ஆமாம், ஏன்னா ஃபுல்லாத்தையும் நீங்கள் சிஜி வேர்ல்ட்லேயே க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது, இன்னொன்று கொஞ்சம் டஃப்பும் கூட, இன்னும் பட்ஜெட் எக்ஸ்பென்சிவாகவும் ஆகும். ஸோ என்ன நினச்சோம், ஒரு ட்ரக்கே எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சிடலாம், அதுக்கு மேலே இந்த கண்டெய்னர் செட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த பார்ட்டி நடக்க வேண்டிய இன்டீரியர்ஸ் எல்லாம் உள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஷூட் முடிச்சுட்டு அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாம் அந்த ட்ரக்கை வச்சு யூஸ் பண்ணி எடுத்துவோம். ஸோ தட் வில் ஹாவ் சம்திங் டு கிரியேட் வித் அந்த ட்ரக்கோட டெக்ஸ்சர்ஸ் எல்லா இமேஜஸ் சோர்ஸஸ் எல்லாமே வச்சு நம்ம 3Dயில் ரெண்டர் பண்ணிக்கலாம், மாடல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம். இன்னொன்று ட்ரக்கோட டிரைவர் இன்டீரியர் ஷாட்ஸ் இருந்துச்சு, ட்ரக் அவுட் சைடில் அசல் நடந்து போகிற மாதிரி ஷாட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாமே தேவைப்படுது எங்களுக்கு. வந்து அது லைக் அதோட டைமென்ஷன்ஸ் ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணாமல் அது ஒரு 3 நாளில் போயிட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் தான் இருக்க போதுன்னு சொல்லி ஒரு ரஃப் அமௌண்ட்டில் வச்சு எடுக்கிறது பாசிபிளாகவே தெரில. ஸோ ஒரு ட்ரக்கே எடுத்துகிட்டு வந்து செட் ஃப்ளோரில் நிறுத்தி அதுக்கு மேலேயே செட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு காம்ப்ளிகேஷன் மெயினாக வந்து ட்ரக்கோட கண்டெய்னர் சைஸ் வந்து ஒரு சர்டன் ஃபீட்டுக்கு தான் இருக்கும், லைக் ரியல் ட்ரக்கு. ஆனால் ஒரு 30-40 பேர் நிற்க வைக்கணும்னா கொஞ்சம் ஃபீட் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், லைக் அந்த கண்டெய்னரோட சைஸிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னார் ஆர்ட் டைரக்டர். ஒரு கிளவர் சாய்ஸ் என்ன கொடுத்தாருன்னா, நார்மல் கண்டெய்னர் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சர்டன் ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது கீழே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. ஸோ ட்ரக் வந்து ஒரு லெவலில் இருக்குது, கண்டெய்னர் வந்து அதோட எக்ஸ்டெண்ட் ஆகி வால் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதை நாங்கள் ஃபோட்டோஸ் போடுறோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தட் உள்ள கண்டெய்னருக்குள்ளே நிறைய பேர் நிற்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் கேமராவில் காமிக்கும் போது அது எதுவுமே ஃபேக்காகவும் தெரியாது, ஒரு சைட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து செட்டெல்லாம் போட்டுட்டு இது பண்ணுறாங்க. நாங்கள் போய் செட்டெல்லாம் பார்த்து டேரக்டர் கிட்ட இதெல்லாம் ஓகே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா, பேசிக்லி செட்டோட கண்டெய்னரோட இன்டீரியர் வந்து ஒரு சர்டன் கலரில் வேணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம். ஆர்ட் டைரக்டரோட டீம் கூட ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அவங்க வந்து நிறைய கலர்ஸில் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. லைக் ஒரு பார்ட்டி வைப்லேயே இல்லை, அது பார்க்குறதுக்கு நிறைய கலர்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அது வந்து நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு அனுப்புகிறாங்க ரெஃபரன்ஸாக, இல்லை இது இல்லைன்னு சொல்லி வேற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து நைட்டாக கலரை சேஞ்ச் பண்ணி காலையில் ஒரு அவுட்புட் வந்துச்சு. கைஸ், இட்ஸ் கரண்ட்லி 12:03 அண்ட் செட்டுக்கு வந்து நாங்கள் 5:36க்கு நாங்கள் செட்டுக்கு போனோம். சாய்க்கு வந்து சளி மைக் செத்துருவார்னு நினைக்கிறேன், சுடு தண்ணி குடிச்சிட்ருக்கான். ஈனாக்கு வந்து இப்போ தான் தண்ணி வச்சு கொடுத்தான், பாத்ரூமில் இருக்கான். ஆமாம், ரீல்ஸ் பார்த்துட்ருக்கான், ஆடியோ கேட்கும். ஸோ காலையில் பார்ப்போம், பாய். 1.5 நாளில் வந்து ஒரு ஆர்ட் டீம் வந்து ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ளே ஒரு பார்ட்டி செட்டப் பண்ணுறது வந்து இஸ் a வெரி காம்ப்ளிகேட்டட் திங். லைக் நீங்கள் இப்போ செட்டை பார்த்தீங்கன்னா there are photo frames, there are a lot of glasses, proper club environment was there. ஸோ இப்போ அதை பண்ணும் போதில் லைக் there was a small sickle there. I felt like the most work வந்து இந்த மியூசிக் வீடியோ ஷூட்டில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள கண்டெய்னர் போடுறது தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய சிஜி ஷாட்ஸ் எல்லாமே வந்து the entire studio had to be painted with white track markers throughout. To do this they needed like a separate thing called a goda. அது வந்து எனக்கு அன்றைக்கி தான் அந்த வார்த்தை என்னன்னு தெரியும். இது வந்து ஒரு லேடர் மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை allow the painters to scale the wall. இதை வந்து நம்ம முந்தின நாளே ரெண்ட் எடுத்தோம்னா 2 நாள் ரெண்ட் வரும். இதுக்கு சிஜி ஷூட்டை வந்து நாங்கள் ஈவினிங் வச்சுக்கலான்னு பார்த்தோம். மார்னிங் we'll call all the junior artists and like finish off the club sequence and ஈவினிங் வந்து சிஜி பண்ணிக்கலாங்கிறதுனால காலையில் ஷூட் முதலே காலையில் கோடா வர வச்சுட்டு
அந்த டைமில் சைமல்டேனியஸாக வெளியே பெயிண்டெல்லாம் ட்ராக் மார்க்கருக்கு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தோம். பட் லைக் இ செட் வந்து தெர் வாஸ் a lot of delay in making the sets. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து 9 மணின்னு பிளான் பண்ணது அப்படி இப்படின்னு 12:30 மணி ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் லைக் no shoot that we've ever gone to does happen at the time of the first shot. I think it's very hard. Like நம்ம 7 மணின்னு சொன்னால் தான் அது 9 மணிக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். 12:30க்கு நம்ம ஃபைனலாக ஷூட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விமன் ஆர்டிஸ்டோட கால் ஷீட் வாஸ் லைக் அரௌண்ட் 6:30 PM அது ரேப் ஆகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ தட் மொத்த க்ரௌடும் உள்ளே இருக்கும்போதே இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசலோட என்ட்ரி, அசல் உள்ள லிரிக்ஸ் பாடுறது, அண்ட் தென் உள்ளே நடக்கிற ட்ராமா எல்லாத்தையுமே முடிக்கும் போது சைமல்டேனியஸாக வெளியில் சிஜிக்கான தேவைப்படுற எல்லாமே அந்த க்ரீன் பெயிண்ட் அடிக்கிறதும் சரி, ட்ராக் மார்க்கர்ஸ் பண்ணுறதும் சரி, வெளியே ட்ரக்கை லைட்டிங் பண்ணுறதும் சரி, அந்த ட்ரக்கோட எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் அந்த ஸ்டஃப் எல்லாமே ரீஒர்க் பண்ணி அதெல்லாம் சைமல்டேனியஸாக போட்டோம். 6 o'clock வரைக்கும் டைம் இருக்கிறதுனால இன்டீரியர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வெளியே வரலாம்னு பிளான் பண்ணாங்க. அது பிளான் பண்ண மாதிரியே இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் ஸ்லைட் டிலே இருந்ததுனால 6:30க்கு த ஃபீமேல் குரூப் ஹேட் டு லீவ். லைக் ஓகே கைஸ், ஸோ இது வந்து நாங்கள் 2 பேரும் மறந்துட்டோம் ஒரு மேட்ரு சொல்ல. இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே வந்து there was a major thing with the lighting was வண்டி வந்து இப்போ வெளியே ஹைவேல ராத்திரி போகுதுன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி we have to simulate. ஸோ இதை சிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கை பேனல்ஸை வந்து லைக் ஸ்டாண்ட்ஸில் வந்து வெளியே இருக்கிற ட்ரக்கோட வென்ட்ஸ் கிட்ட பிளேஸ் பண்ணி there were few people manually spinning the sky panels, mode in the sky panel for it to move left to right, but it did not really look like traffic light. And the vibe kudugla. All the interior shots you see that is happening on the outside with the help of the DOP as well to like simulate traffic lights moving inside the truck. இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் வி கேம் டு த எக்ஸ்டீரியர். ஆக்சுவலி இன்டீரியர் ஷாட்லேயும் ஒரு சிஜி ஷாட் இருக்கும். அந்த ஒரு கையை வந்து வெளியே தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டோர்லேயே நார்மல் கண்டெய்னர் டோர் மாதிரி இருக்காது. இது நார்மல் கண்டெய்னர் டோரில் சென்டர் கேப் மட்டும் இருக்கும், இப்படி ஃப்ளாப்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு குட்டி பார்ட்டி என்ட்ரன்ஸ், ஒரு எக்ஸிட் டோர் மாதிரி ஒன்று குட்டியாக இருக்கும். அந்த டோர் வழியாக ஒருத்தனை தூக்கி போடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு 12x12 க்ரீன் மேட் அங்கே செட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதுக்கு ட்ராக்கர்ஸ் எல்லாம் செட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்கும். ஒரு ஷாட் போகுதுன்னா நெக்ஸ்ட் ஷாட் என்ன வர போகுதுன்னு டைரக்ஷன் டீமோட வேலை அதாக தான் இருக்கும். ஸோ இப்படி பிளான் பண்ணி டிலேல தான் போயிட்டு இருந்துச்சு. பட் யா வி காட் த்ரூ ஆல் த இன்டீரியர் ஷாட்ஸ். எனக்கு இவன் சொல்லும் போது தான் தோணுது, ஐ திங்க் லைக் இஃப் அ ஷூட் ஹேஸ் டு கோ கரெக்ட்லி, a lot of it has to do with how proactive the ADs are in the team actually. There's like so many departments. There's a costume department, an art department, a camera department, and there's a lighting department, and there's like just and there's a sound department. They have to play back music, everything. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, டைரக்டர் வந்து டிபியோட இங்கே நின்று ஷார்ட் பார்த்துட்டு இருப்பார். சைமல்டேனியஸாக இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா என்னது, அதுக்கு என்ன தேவை, என்ன வேணுங்கிறது இவங்க லைக் சம்படி ஹேஸ் டு ஆல்வேஸ் பி ஆன் த கேஸ். இவங்க இல்லைன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டிலே ஆகும். சரியான திட்டு வேணும் பயங்கரமாக, ஆஸ் இட் ஷுட் நார்மலி இன் அ ஷூட், பிகாஸ் டைம் இஸ் மணி. பட் ஓவரால் தட் இஸ் லைக் த ஹோல் சீன். வி ஜஸ்ட் கெப்ட் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் குட்டி குட்டி ஹர்டில்ஸ். என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னா, கோடா காலில் வந்துச்சு, ட்ராக் மார்க்கரை பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். தென் we're realizing our கோடா இஸ் லைக் not the enough height to reach the entire height of the studio. Like the day before they asked us if you need a 20 feet or a 30 feet one. அவங்க 20 feet போதும்னாங்க, but unfortunately it ended up not being enough. Then we had to like quickly think of a solution, and morning we had noticed like they were using the roller painting thing to paint the walls green. ஸோ அதை வச்சு நீங்கள் ஹைட் ஏற்றி வந்து ட்ராக் மார்க்கரை வந்து மேலே மட்டும் கொஞ்சம் அடிக்க முடியுமா தயவு செஞ்சு அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து லைக் தென் வி கைண்ட் ஆஃப் ஃபவுண்ட் அ வே அண்ட் லைக் பெயிண்டட் தி என்டையர் ட்ராக் மார்க்கர்ஸ். பவுன்சர் ஷாட் he said where they threw a person out. ட்ராக் மார்க்கர்ஸ் அப்போ போடலை அந்த செவரில். ஆக்சுவலி there's a huge wall behind the 12x12, but we did not have time to do the track markers there, and the entire monitor and the director setup was literally right there behind the 12x12. So immediately like we had to think what to do, and I felt like ஒரு 12x12 எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ட்ராக் மார்க்கர் போட்டு அங்கே நிற்க வச்சுட்டு ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி போட்டு எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் தென் அண்ட் தேர். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் தட் இஸ் சம்திங் தட் இஸ் ரியலி கூல் அண்ட் வெரி adrenaline rushy and also very scary about a shoot that like doesn't have the entire time to be planned thoroughly. And even if it is planned thoroughly, I feel like things will always go wrong, and
நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ண ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் ஐ கெஸ் இந்த ஷூட். சாய் சொன்ன மாதிரி லைக் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் தப்பாக போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி முன்னாடி ஓல்ட் பாய் ஷாட்னு ஒன்று சொல்லியிருந்தோம்ல, பேசிக்லி அதோட ஆரிஜின் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா, நானும் அசல் ப்ரோவும் டேரக்டரோட வீட்டில் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து அந்த ஓல்ட் பாயோட ஹால்வே சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஹாரிசான்டலாக வெர்டிகல் ஆடாது, ஹாரிசான்டல் தானே, ஹாரிசான்டல் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஷாட்டை வந்து இந்த மியூசிக் வீடியோவில் பண்ணியிருந்தோம். பேசிக்லி இது என்னென்னா, கண்டெய்னரோட லெஃப்ட் ஃப்ளாப்பை வந்து மொத்தமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே கண்டெய்னரோட டிஜே டெக்லேருந்து அதோட எண்டிங் டோர் வரைக்கும் ஒரு ஸ்லைடார ஷாட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஷோர் தட் அந்த ஃப்ளாப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் ஷோராக சொன்னாங்க. பட் ஈவினிங் வந்து அதை பண்ணும் போது தான் தெரிஞ்சுது மேலே இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாகவே அதுதான் இருக்குது. லைக் அது திறந்தா கொஞ்சம் வீக்காக இருக்கும், வேறு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய லென்த்துக்கு இருக்க கண்டெய்னர் வந்து கொஞ்சம் ஹாஃபில் நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி சீட் பண்ணிக்கலாம், கேமராவில் டிஜே டெக்லேருந்து எண்டிங் வர மாதிரி சீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சென்டர் பார்ட்டை மட்டும் கொஞ்சம் உடச்சி ஓப்பன் பண்ணி பண்ணாங்க. அதுக்கு ஒரு 50 minutes கிட்ட ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அசலோட ஸ்டார்டிங் லேண்டிங் ஷாட், நாங்கள் 2 பேரும் அந்த ஷாட்டில் இருப்போம், அந்த லேண்டிங் ஷாட்டை போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டோம். அந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷனில் வந்து we did all the interior container party is done. இப்போ வந்து CG shots, like the reason why we suffered so much painting track markers. One of the major problemோட தான் ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல. ஒரு ஈஸி ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அர்பன் தோலா வந்து he has to pull the gear out when the Lambo hits him. ஃபர்ஸ்ட் பண்ண 3D ப்ரீவியஸ் காமிக்கிறோம். அதில் வந்து ட்ரக்கோட விண்டோக்குள்ளே பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெண்ட் வழியாக உள்ளே வர மாதிரி இருக்கும். ஜிப்பில் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். லைக் வி குடன்ட் ஈவன் ஃபிட் தி என்டையர் ஆரி கேமரா இன்டு த விண்டோ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சரி ஃப்ரண்ட் ஆங்கிள் மட்டும் எடுப்போம். ஃப்ரண்ட் ஆங்கிள் மட்டும் எடுத்து we actually had an immediate call with like Kaviraj, CG lead, and like we told him like this is not a possibility. நம்ம வந்து இப்படி நேராக வந்து ஃப்ரண்ட்டை காமிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறோன்னா வந்து கிளாஸ் இருக்கும் ஆல்ரெடி அங்கே இந்த லாரியில், அதில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு அனாயிங் ப்ரெசன்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து பென் ஹியூமனுக்கு ஒரு வீடியோ பண்ண போல இப்படி தான் கண்ணாடியை வச்சு நாங்கள் எடுத்துட்டோம். 55 ஷாட் க்ரீன் ஸ்க்ரீன் கீப் பண்ண போல தான் தெரிஞ்சு அந்த கண்ணாடி எவ்வளோ பெரிய தொல்லைன்னு. ஸோ அந்த கண்ணாடி எடுத்தால் தானே இந்த ஷாட் எடுப்போங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் someone else's lorry obviously, and the question is, do we break the glass or not? Like are we ready to pay that money back to replace the glass? So like our director and us were all like sitting here thinking என்ன பண்ணலாம், கிளாஸை உடைக்கலாமா வேணாமா. and then Dinesu நான் வந்து மாசா இஸ் லைக் உடச்சுக்கோங்க பார்த்துக்கலாம், and then he left. கிளாஸை உடச்சிட்டு டக்குன்னு we took this shot. யா பேசிக்லி அசல் வந்து இந்த லாம்போ சீன் நடந்து கியர் லெவர் பிடுங்கிட்டக்கப்புறம் கண்டெய்னருக்குள்ளே போனவுடனே இந்த ஒரு மூமெண்ட் உள்ள ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் கட்டானா ஸ்வாட் எடுத்துகிட்டு அசல் வந்து ஃப்ரண்ட்டில் கியர் லெவர் மாதிரி அதை கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இனிஷியலாக நாங்கள் பிளான் பண்ண ப்ரீவியூஸ் வந்து எப்படின்னா, லைக் ஷூட்டில் போயிட்டு இப்படி பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பேசிக்லி அசல் வந்து கண்டெய்னர் விட்டு வெளியே வந்து கண்டெய்னர் சைட்லேயே ஒரு வாக் பண்ணுற ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். அது வழியாக வந்து ஒரு ஸ்டெப் ஏறி கண்டெய்னரோட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து அந்த கட்டானாவை டிரைவர் கூட இருக்கவர்கிட்ட கொடுத்து அது வந்து டிரைவர் வாங்கி கியர் போடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். பேசிக்கலி இது ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுத்து கண்டெய்னர்லேருந்து வெளியே வந்து அதுலேருந்து ஒரு புல் பேக் எக்ஸ்ட்ரீம் வைட் போயிட்டு அகெயின் கரெக்டாக கட்டானாவை அந்த டிரைவர் கைக்கிட்ட கொடுக்கும் போது க்ளோஸ்அப் போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது லைக் அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி ஃபுல் வைடு எக்ஸ்ட்ரீம் வைட் போகிறதே ஒரு லிமிட் வரைக்கும் தான் போக முடிஞ்சிச்சு. கரெக்டாக ட்ரக்கை ஃபிட் பண்ணுற அளவுக்கு தான் லிமிட் போக முடிஞ்சிச்சு. அதுக்கும் வைட் போக முடியல. இன்னொன்று அவ்வளோ வைட் போயிட்டு கத்தி கொடுக்குற சீக்வன்ஸ் கிட்ட அவ்வளோ கிட்ட வர முடியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அதோட டியூரேஷனே ஒரு 10 seconds தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த ஷாட்டோட டியூரேஷனே 10 seconds தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு ஷாட் வந்து நாங்கள் பிளான் பண்ண மூமெண்ட்டோடய எடுத்தோம். ஆனால் செகண்டாக வர புஷ்ஷன் இல்லாமல் வெறும் அங்கே போய்ட்டு ஸ்டாட்டிக்காக நிற்கிற மாதிரி ஒன்று எடுத்தோம். இன்னொன்று வந்து ஃபுல் ஸ்டாட்டிக், லைக் ஸ்டார்டிங்லேருந்து அசல் எக்ஸிட் ஆகி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கத்தியை கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போகிற வரைக்கும் ஃபுல் ஸ்டாட்டிக்காக 2 ஷாட் எடுத்துட்டோம். இது வந்து நாங்கள் அந்த சிஜி கைட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒன்று எடுத்திருக்கோம், இதுவும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சு எடுத்த ஷாட். அசலோட என்ட்ரி ஷாட் ஒன்று இருக்குது. லைக் ஸ்டார்டிங் சீக்வன்ஸே ஒரு 3 கிளிப்ஸாக பிளான் பண்ணியிருந்தோம். அசல் லேண்ட் ஆகி ஒரு லொக்கேஷனுக்கு போகிறது, அண்ட் தென் ஒரு மணி டீலிங் நடக்கிறது, அண்ட் தென் மணி டீலிங் நடந்ததுக்கப்புறம் அசல் வந்து இந்த ட்ரக்குள்ளே என்ட்ரி ஆகி அந்த ட்ரக்கே ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு ஷாட் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரக் ரிவீல் ஆகிற ஷாட் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ட்ரக்கோட ஃப்ரண்ட் பார்ட் கிட்டேருந்து நடந்து வந்து ட்ரக்குள்ளே ஏறுற வரைக்கும் நம்ம ஷாட் வச்சுப்போம். அதுக்கப்புறம் சிஜியில் FPV கண்ட்ரோல் ஒரு புஷ்ஷிங் மாதிரி நம்ம போய்க்கலாம் ட்ரக்குன்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சோம். அது தட் வாஸ் ஸ்மூத், சிம்பிளாக போச்சு. ஆனால் என்னென்னா டைம் வாஸ் ஆல்ரெடி 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு.
10:30 ரேப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அங்கே சிஜி ஷாட்ஸ் எல்லாமே. இந்த ஷாட் எடுக்கும்போது தான் ரியலைஸ் பண்ணோம் இன்னும் ஒரே ஒரு ஷாட் வந்து பெண்டிங்காக இருக்குது, அது இன்னும் நம்ம முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த மணி டீலிங் நடக்கிற ஒரு செட்டு அது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆர்ட் டீம். ஆனால் இந்த ஷாட் வந்து ஒரு 3-4 ரீடேக் போகிறதுனாலே மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் செல்லதுரைன்னு சொல்லிட்டு, இவரும் தினேஷ் ப்ரோவும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு, லைக் லேட் ஆகுதுன்னு போயிட்டே இருக்குது. அட் தி சேம் டைம் ஷூட்டும் போயிட்டே இருக்குது. ஒரு 10:30-11 ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், லைக் அந்த அடுத்த கால் ஷீட்கான காசு கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு என்னென்னா லைக் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ஷார்ட்ஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எடுத்தாகணும்னு சொல்லி சம்வாட் எப்படியோ புஷ் பண்ணி அந்த ஷார்ட்டை எடுத்து முடிச்சுட்டு ஷூட் ஒரு மாதிரி செம்ம ஹை ரஷ்ல போய் கடைசியில் சில்லாக முடிஞ்சு ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி. I think the work of an EP is to make sure things happen on time, and when things have to happen on time it means you compromise on your creativity always. And உன் க்ரியேட்டிவிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாமல் நீ இருக்கிறதுக்கு ஈபிட்ட நீ இதை எப்படி கன்வே பண்ணுறது, எப்படி நீ வந்து ஐஸ் வச்சு இல்லை எப்படி நீ வந்து யூ கிரியேட் சிம்பத்தி, ஹவு டு யூ லைக் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் அஸ் வெல், அண்ட் லைக் ஃபார் ஈச் பர்சன் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். லைக் ஒருத்தங்கள்ட்ட சாஃப்டாக இருக்கணும், ஒருத்தங்கள்ட்ட அத்தாரிட்டி காமிக்கணும், ஒருத்தங்கள்ட்ட ஒரு மாதிரி இருக்கணும். பட் ஓவராலாக தடல் புடலாக ஏதோ முடிச்சிட்டோம், எடுக்க வேண்டிய ஷாட்டெல்லாம் எடுத்துட்டோம் ப்ரொடக்ஷன் எண்டில். இப்போது எடிட் பற்றி, மியூசிக் வீடியோ எடிட்டிங் பற்றி ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம், அதோட ப்ராசஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் பற்றி. பட் இந்த வீடியோவில் வந்து எடிட்டாக நாங்கள் ஷூட்டுக்கு முன்னாடியே ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு எடிட்டில் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் இந்தந்த சர்டன் செகண்ட்ஸ்க்கு இந்தந்த கிளிப் தான் வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு நடுவில் ட்ரான்ஸ்லேஷன் வருதுனாலும் அதையும் மென்ஷன் பண்ணி நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணதுனால ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் போதும்னு இருந்துச்சு. ஆனால் ஷூட்டில் வந்து சில ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரினிட்டியை வச்சு சில ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ஷூட்டில் எடுக்கும் போது எங்களுக்கு கூலாக தெரிஞ்சுது. ஆனால் போஸ்ட்டில் வந்து அதை டைம் ரிமேப் பண்ணி பார்க்கும்போது அது ஃபிட் ஆகல. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஜூம் லென்ஸை போட்டு அந்த ஷார்ட்டை வந்து நாங்கள் எடுத்திருந்தோம்னா ஒரு கிராஸ் ஜூம் மாதிரி எடுத்திருந்தோம்னா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ட்ரினிட்டியில் வந்து ஜூம் லென்ஸ் வந்து போட்டு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் ஷூட்லேயே ஒரு புஷ்ஷன் மட்டும் கொடுத்து 2 ஷார்ட்டாவது அதை ஸ்டிச் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது டென்ட் ஒர்க் அவுட் வெல். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கிளிங் ஏன்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்குது. அதில் வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் ட்ரான்சிஷன் லைக் ஒரு ஜென்ரேஷன் ஸ்டஃப் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் தென் லாஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் 2 செப்பரேட் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏஐயில் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து இங்கே 2 இடத்துல ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளிப் டு திஸ் கிளிப் வந்து பேசிக்காக ஒரு புஷ்ஷன் இருந்துச்சு, ட்ரினிட்டிலே ஒரு புஷ்ஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்க அசல் கிட்டேருந்து இந்த செகண்ட் பொசிஷனுக்கு ஒரு புஷ்ஷன் இருந்துச்சு. அண்ட் தென் திருப்பி ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷனில் அசல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துச்சு. அதை வந்து ஸ்டிச் பண்ண பார்க்கும்போது அது சரியாக வரலன்னு தெரிஞ்சு அதை வந்து கிளிங் ஏஐயில் நாங்கள் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஜென் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த ஜெனரேட் பண்ணி கொடுத்த ஃபைல். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ட்ரான்சிஷனாக அது ஒரு 0.5 செகண்ட்ஸ்குள்ளே தான் தேவைப்படுது. ஸோ இதை வந்து கட் பண்ணி டைம் ரிமேப் பண்ணி வச்சதில் தான் கிடைச்சது இந்த எஃபெக்ட். ஸோ அசல் ட்ரக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சக்கப்புறம் ட்ரக்லேருந்து ட்ரக்குக்கு வெளியே வந்து அண்ட் தென் ஒரு சிட்டி என்விரான்மெண்ட்டை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு சிஜி ஷாட் இருந்துச்சு. அது ரெண்டுத்துக்குமே நாங்கள் இந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் தான் ஆக்சுவலி பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி இது 2 தடவை ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது ஒன்று இருந்துச்சு, அண்ட் தென் செகண்ட் ஒன் வாஸ் திஸ். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் ஸ்பீடப் பண்ணி இங்கே ஒரு ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி வச்சுருந்தோம். இதெல்லாம் ஸ்பீடாக நடக்கிறதுனால அவ்வளோ லைக் ஃபேக்காக தெரியல. பட் ஒரு அவங்க கொடுத்த டியூரேஷனே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஃபேக்காக தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன்னால இது ஒர்க் ஆச்சு. ஸோ அடுத்த காம்ப்ளிகேஷன் என்னவா இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸோட எண்டிங் தான். டோட்டலாக 3 ஷாட் தான் எடுத்தோம். ஏன்னா செம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த 6 PM மொத்த இன்டீரியர் ஷாட்ஸையும் முடிச்சுட்டு அந்த செட்டை பிரிக்கணுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துருச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அசல் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த சாம்பாகினி வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி சும்மா முடிச்சு இது பண்ண போகிறதா தான் இருந்துச்சு. அதுக்கு சர்டனாக 3 ஆங்கிள்ஸ் தான் மொத்தமாகவே போயிருந்தோம் இருந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக 9க்கு ஆரம்பிக்க வேண்டியது ஒரு 12க்கு போனதுனால இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரஷ் பண்ணி போச்சு. ஸோ எண்டிங் வந்து இது போதும், இதை வச்சு எதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா எடிட்டில் அது ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சேம் ஆங்கிளில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரே ஷார்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி அதே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஷார்ட்டோட டிஃப்ரெண்ட் டேக்ஸை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா பேசிக்காக இது எல்லாமே அந்த 3 ஷார்ட்லேருந்து பண்ண கட்ஸ் தான்.
இந்த பீரோல் இது இன்சர்ட்ஸ் மாதிரி வருது இல்லை இந்த கேர்ள்ஸோடது, இது வந்து ஜூம் பண்ணப்பட்ட கிளிப்ஸ். ஆக்சுவலி பேசிக்காக இப்படி இருந்த கிளிப்பில் இருந்து இவ்வளோ பஞ்ச் பண்ணி உள்ளே போயிருக்கோம். இதே தான் இந்த இதில் வர பீரோல் போர்ஷன்ஸ் எல்லாமே. ஆப்வியஸ்லி கிளிப்போட குவாலிட்டி கொஞ்சம் உடஞ்சிருக்கும், பட் இந்த வேரியேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சர்டன் பார்ட்ஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸஸை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த எடிட்டுக்கு. வில் ஜஸ்ட் மூவ் டு த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அடுத்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்ட்டை வந்து நாங்கள் டிஜிட்டல் ஸ்பெகட்டி கிட்ட இருந்து திருடியிருக்கோம். தேங்க்ஸ் டு டிஜிட்டல் ஸ்பெகட்டி. கேமரா இங்கே தான் இருக்குது, மறந்துட்டேன். நாங்கள் வந்து எல்லா சிஜி ஷாட்டையும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் சிலது வந்து மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து அசல் மீட்டர்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலி இல்லை, இது வந்து ஒரு லைட் மீட்டர். உங்களுக்கு பார்த்தாலே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இதை போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இருக்கா? யா. ஸோ இதுதான் கைஸ் அந்த லைட் மீட்டர். கொஞ்சம் சென்டரில் போட்டிருக்கு, இங்கே இருக்குது பாருங்கள். இதை தான் வீட்டில் யூஸ் பண்ணி இது பண்ணோம். இங்கே ட்ராக்கர் போட்டிருக்கோம். இங்கே வந்து வெறும் மெக்ஸ்டெக்குன்னு போட்டிருக்கு, தெரியுதா? மெக்ஸ்டெக்குன்னு போட்டிருக்குல்ல, இதை தான் அசல் மீட்டர்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்த ட்ராக்கர் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு HUD டிஸ்பிளே, ஆஸ்ட்ராய்டு மாதிரி ஒரு ஸ்டோனோட ஒரு கிளிப் இருக்கும். இன்னொன்று வந்து வெறும் மார்க்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு லே அவுட் ஒன்று இருக்கும் HUD-யா. யா, இது ரெண்டுத்தையுமே காம் பண்ணி இந்த இடத்துல ஹோலோகிராமிக் எஃபெக்ட் போட்டு கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் பால் தான் இருந்துச்சு பேசிக்லி. இந்த ஒயிட் பால் இருக்கிறதுனால என்ன தோணுச்சுன்னா, இதை பார்த்தா லைட் மீட்டர்னு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லோரும், அப்புறம் செம்ம பேக்லாஷ் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு பால் கைண்ட் ஆஃப் திங் வந்து ஸ்கெட்ச்ஃபேப்ல வந்து ஒரு அசெட் டவுன்லோட் பண்ணுங்க. ஹேண்ட்ரைட்டிங் கேவலமாக இருக்குது, பரவாயில்ல. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளேயே உங்களால் இப்போ வந்து 3D மாடல்ஸ் வந்து GLTFன்னு ஒரு ஃபார்மேட்டில் இம்போர்ட் பண்ண முடியும். அப்படி இம்போர்ட் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல ட்ராக் பண்ணி அதை ஒரு ரொட்டேஷன் அனிமேஷன்லாம் கொடுத்து அங்கே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த ஹோலோகிராம் அசெட்டும் சேம் ஸ்கெட்ச்ஃபேப்லேருந்து சுட்டது தான். இருக்காது, அவ்வளோ கூலாக இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை ரெப்ளிகேட் பண்ணி அது ஒரு அனிமேஷன்லாம் கொடுத்து க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வச்சுட்டோம். I thought it would be like a super simple task to just place the lightning and then like it'll be done. அவ்வளோதான்டா வச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் கிராக்கறதுக்கு 2 அசெட் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இங்கே அவரை சுற்றி வர ஸ்மோக் வந்து ஒரு 3 அசெட் இருக்கும். Okay, yeah. So this entire background here was 3D model and it was completely built by the CG team. So this was like a 3D model. And then we got like Asal's key alone separately. Asaloda clean plate கிடச்சிருச்சு. ஸோ இந்த க்ளீன் பிளேட்டையும் இந்த 3D மாடலையும் வந்து இந்த லைட்னிங்ஸை வச்சு காம்ப் பண்ணும். வாட் வி அண்டர்ஸ்டுட் வாஸ் அசெட்ஸ் நல்லா எடுக்கிறது இஸ் வெல் அண்ட் குட், பட் லேர்னிங் ஹவு டு யூஸ் தீஸ் அசெட்ஸ் வாஸ் லைக் அ வெரி பிக் திங் தட் வி லேர்ன்ட். ஆக்சுவலி இட் வாஸ் லைக் லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ஒரு லைட்னிங் வந்து நாங்கள் எடுக்கிற அசெட் வந்து இப்படி ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப், இப்படி இருக்கும். இப்போ லைட்னிங் அசெட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அசெட் 1லே there'll be 3 variations to it, and in each of these variations what we did was we used a mesh warp, lot of time remapping. ஸோ இப்போ வந்து ஒரு ஹியூமன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனை சுற்றி தான் வந்து லைட்னிங்லாம் வரணும். ஸோ லைக் the lightning has to come like this or around his head or around his legs. It can't like just fucking flow around everywhere. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் we're using the mesh warp and the time remapping and everything. So if there's a lightning that looks like this, we're gonna make it follow his hand alone like this. Like we're going to use the mesh warp to kind of like manipulate the shape of the lightning. The reference point for this is to make sure எவ்வளோ ரியல் லைஃப் கிட்டே இதை கொண்டு வர முடியும்னு. ஸோ அவர் இங்கே தட்டுறாருனா இங்கே அவர் கையை சுற்றி வந்து லைட்னிங் வரணும். அவர் இப்படி லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லைட்னிங் எப்படி ரியாக்ட் ஆகுது, தரைக்குள்ளே போகுது. ஸோ இதெல்லாம் மிமிக் பண்ணுறதுக்கு இந்த லைட்னிங் அசெட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணோம். அண்ட் another very very important thing that played a role was displacement, or rather displacement maps. The way a displacement map works is, so if you have like this kind of a box and there is a layer here which is like we're just going to work in black and white. So if there's a lot of data here in black and everything around it is white, in the black and white information வச்சு தான் ஒரு displacement map வந்து ஒர்க் ஆகும். ஓகே வெயிட், ஸோ வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு சர்டன் ஏரியா ஆஃப் பிக்சல்ஸை வந்து நம்மளால் இந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு வார்ப்பிங் கைண்ட் ஆஃப் ஒரு இதை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த வார்பில் க்ரியேட் பண்ணுற ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, லைக்
எப்படி வார்பிள் ஆனோம், ஹவு இஸ் இட் கோனா சேஞ்ச் அப்படிங்கிறத திஸ் மேப் ஹியர் இஸ் வாட் வில் டெல் the displacement effect, how it should change. I'll show you the comp later, like we'll probably put as a b-roll. இங்கே வந்து ஒரு ஃபயர்பால் எஃபெக்ட் இருக்கும் ப்ரொடக்ஷன் கிரேட்டில். அதை எடுத்து அதை வந்து டைம் ரீமேப் பண்ணி ஒரு மாதிரி பாஸ்டரைஸ் டைம் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஃப்ரேமில் அந்த ஃபயர் எப்படி இருக்கும், என்னென்ன ஃப்ரேமில் இவ்வளோ நீளமாக இருக்கும், இதில் ரொம்ப சின்னமாக இருக்கும். ஸோ இதை வந்து ரேண்டம் ஆர்டரில் போட்டு இந்த ஃபயர்ஸை வந்து we placed it right over Asal's body. So every 2 frames or something it will jitter. And we have a roto of Asal, which is like a clean plate of Asal. So this clean plate has that map. So wherever the map kind of flickers, his body will also like, the pixels around it will start warbling like this. So idu plus in the effects and everything and the mesh warp and time loop and everything is ஒரு இதை வச்சு தான் இந்த lightning effect பண்ணோம். I think this is probably the same thing for the next shot as well. ஸோ இதில் வந்து பின்னாடி இருக்க ட்ரக்கும் ரியல், அசல் கேரக்டரும் நாங்கள் ஆன் ஸ்பாட்டில் ஷூட் பண்ண கிளிப் தான். பேசிக்காக இது நடந்து அவர் ட்ரக் ஏறுற பாயிண்ட் வரைக்கும் ரியல் கிளிப் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த பாயிண்ட்லேருந்து அந்த FPV ட்ரக்கை சுற்றி உள்ளே போகிறது எல்லாமே ஃபுல் சிஜி. லைக் FPV பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டிச் பாயிண்ட் வந்து எப்படின்னா பாதி வந்து ரியல் ட்ரக்கு, பாதி வந்து சிஜி ட்ரக். அதை ஒரு பிளெண்ட் டிசால்வ் மோட் வச்சு ஒரு ஒபாசிட்டி 0லேருந்து ஒரு 100 போகும். ரியல் ஃபுட்டேஜையும் சிஜியும் பிளெண்ட் பண்ணி அங்கே ஒரு சீம்லெஸ் ட்ரான்சிஷன் மாதிரி ஒரு திங் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த ட்ரக்கை மாடல் பண்ணுறதுக்கு வந்து ஷூட் அப்போவே ஒரு கேம் வச்சு ஃபுல் ட்ரக்கை எல்லா ஆக்சஸ்லையும் எல்லா மைன்யூட் டீட்டெயில் வரைக்கும் ஃபோட்டோஸாக எடுத்து அவங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டோம். கவிராஜ் வந்து லைக் ஹி கிளியர்லி இன்ஃபார்ம்ட் அஸ். மெஷர்மெண்ட்ஸ் கூட எடுத்து கொடுத்துருந்தோம். லைக் லிட்ரலி டயரோட மெஷர்மெண்ட்ஸ், டைமென்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து அவருக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டோம். ஸோ அதை வச்சு அவங்க கிட்டத்தட்ட ரியல் டு லைஃப் ஒரு சைஸ் ஒரு சிஜி மாடல் ட்ரக் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த ஷாட்டில் மேட்ச் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் ஷாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து ஃபுல் சிஜி ட்ரக், ஃபுல் சிஜி என்விரான்மெண்ட். அந்த ஸ்டிச்லேருந்து இந்த ஒரு ஆக்சஸ் நாங்கள் ஸ்க்ரீன் கிளாப்பாக எடுத்து வச்சுருக்கோம். பட் இதில் வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வென்ஸ் இருக்குல்ல, இந்த வென்ஸ் வந்து மேட்ஸாக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த 3 வென்ட்டோட மேட் வந்து எங்களுக்கு வந்துடுச்சு சிஜி டீம்கிட்ட வந்து. ஸோ பேசிக்கலி இந்த லைட்டிங் இன்ட்ராக்ஷன்லாம் நாங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே தனியாக பண்ணிட்டோம். க்ளோ வச்சு அண்ட் தென் வெனிஷியன் பிளைண்ட்ஸ்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா திஸ் க்ளோ வாஸ் ஆல் ஒயிட் அண்ட் லைக் இட் வாஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் கலர். இதை வந்து நாங்கள் ஒரு சிங்கிள் ஹியூ கொடுத்துருந்தோம். இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு பார்ட்டியோட லைட்டை மிமிக் பண்ணணும், ஒரு மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கணும். அது அப்படிங்கிற முதல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போயிட்டு யூ கேன் சிட் அண்ட் கீ ஃப்ரேம் ஈச் லைட். ஆப்வியஸ்லி லைக் யூ கேன் சிட் அண்ட் பி லைக் எனக்கு இப்போ பர்பிள் வேணும், இப்போ க்ரீன் வேணும், இப்போ ரெட் வேணும். அதுவும் லூஸ் கூதி மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பண்ணுறதுக்கு. லைக் எதுக்கு இப்போ உட்காந்து நான் இப்போது 3 சிஜி ஷாட் இருக்குது, நான் 3க்கும் if we sit and keyframe, we only have 7 hours before the release during this, so obviously it's not going to work. Like it's like okay fine, we'll just spend 1 hour maybe looking into expressions, which is something Vicky Pop had told us as well to do a lot when he came and sat in the podcast. So வந்து expressions பற்றி போய் பார்த்துட்டு எப்படி வந்து ரேண்டமைஸ் பண்ண முடியும் கலர்ஸ் அப்படிங்கிற முதல்ல ஏதோ பிளான்னு ஏதோ ஃபார்முலா வச்சு வேறு எதுக்கோ சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து இதுக்கு அப்ளை பண்ணால் வந்துருச்சு. ஸோ வாட் ended up happening was, if I was to choose the value of 0.2 seconds once இந்த கலர் மாற ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். அண்ட் என்னென்ன கலர் மாறும் 3 கலர் ஆப்ஷனாக கொடுத்துட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் 0.8, 0.3, 0.4 ஒரு ரேண்டமைஸ்ட் ஆர்டர் வந்து we were able to create. Like if I just do Ctrl+C, Ctrl+V, just paste on to the next layer. Our only job was to make sure we separate each of them on a different layer, each window. After that another complication என்னன்னா, இந்த சிஜி ஷாட் வந்து நெக்ஸ்ட் ரியல் ஷாட் கூட ஸ்டிச் ஆக போகுது. இந்த ட்ரக்கோட பேக் டோர் வழியாக அந்த சீம்ஸ்குள்ளே என்டர் ஆகி அசலோட என்ட்ரி ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ தட் இந்த இது இருக்குல்ல, லைக் ட்ரக்கோட பேக் டோர் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து தனியாக ரெண்டர் பண்ணப்பட்டது. தனியாக ரெண்டர் பண்ணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சீம் கேப்புக்குள்ளே இருந்து ஒரு கிளிப் வரும். நாங்கள் அதை போடுறோம் பீரோவில். அந்த கிளிப் வந்து அதுவும் தனி ரெண்டர். ஆக்சுவலி இது ரெண்டுத்தையும் நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். அது ஒரு தனி ரெண்டர். சீமோட சைஸ் வந்து இனிஷியலி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, லைக் ஒரு ப்ரோப்ளன்ஸோட டைப் ஆஃப் ஷாட் மாதிரி இருந்துச்சு. அது வந்து எவ்ரி ஒன் ஃபெல்ட் லிட்டில் ஆஃப், ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அதோட டியூரேஷனும் கொஞ்சம் குறைச்சி அது இந்த ஷாட் கூட ஒரிஜினல் சிஜி ஷாட் கூட சென்டரில் மாஸ்க் பண்ணி அதை ஓப்பன் அப் பண்ணி அதுக்குள்ளே இருந்து இந்த சிஜி சீம்ஸ் ரிவீல் ஆகி அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஷாட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம். வந்து we come to the money shot.
Yeah, so Dinesh said like video has to flow constantly, right? Like transitions தான் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, ஒரு மணி பிரிண்டிங் மெஷின் வந்து காசை தான் தூக்கி போடுறாரு. ஸோ ஒரு பெரிய நோட் ஆஃப் மணி வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து வைப் ஆச்சுன்னா we can use it as a mask point to like hide the cut for the next shot. Since it's like a fun kind of video, instead of Gandhi, we decided to keep Asal's face here. So we designed this whole thing in Photoshop, gave it to our 3D artist Siddiq, and like அவர் வந்து இந்த மணியை வந்து யூவி மேப்பாக யூஸ் பண்ணிட்டு, ஐ திங்க் ஸோ தெரியலாம் சொல்லாத அடி வாங்கிடும் சூத்தடி. five notes are actually CG. Like this one is one of the notes, and I honestly do not know which are the other notes. ஸோ இங்கே என்னென்னா வந்து இந்த செக்ஷன் ஆஃப் த ஃப்ரேமில் வந்து the lighting is more towards magenta, and on this side it's a bit more warm, I would say, more red. இப்போ என்னன்னா all these CG notes we had to keyframe the color to like change the temperature to change so that they blend better. ஸோ பேசிக்லி இந்த ஷார்ட் எப்படின்னா, நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓஜி டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். கார்டு த்ரோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். சும்மா கார்டு தூக்கி போயிட்டு டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. சின்ன குழந்தையாக இருக்கும் போது நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த ஷார்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அசல் வந்து டேபிள் இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். அடித்ததுலேருந்து ஒரு மேட்ச் கட் ஆகி ஒரு டிரான்சிஷன் நீங்கள் நடக்கும். அந்த டேபிள் ஃபுல்லாக கார்டு ப்ளே பண்ணிட்டுருக்க ஒரு டேபிள் மாதிரி நடக்கும். பின்னாடி ஒரு ட்ராமா இருக்கும், காசெல்லாம் இருக்கும். ஸோ வி தாட் ஒய் நாட் கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டுருக்க மாதிரி அசல் வந்து திருப்பி பார்ப்பாரு. அப்போ வந்து கார்ட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளேயே ட்ராக் பண்ணுறது வாஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால இந்த ஷார்ட்டை வந்து நாங்கள் லைக் எங்கள் சிஜி டீமில் இருக்க ஒரு மேட்ச் மூவ் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து அவங்க அந்த ஷார்ட்டை மேட்ச் மூவ் பண்ணி ட்ராக் டேட்டாலாம் எங்களுக்கு கொடுத்து அதில் வந்து இந்த இங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி செட்டில் நாங்கள் யூஸ் பண்ண கார்ட்ஸ் செட்லேயே அந்த லைட்டிங் மேட்ச் பண்ணுறதுக்கு அங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் ஐஃபோன். பேசிக்லி 2 லேயர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வச்சுக்கோங்க. 2 லேயர்ஸு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் ஆஃப் த கார்ட். ஸோ இது வந்து ஒரு காம்ப்குள்ளே இருக்கும் இது ரெண்டுமே. இந்த காம்பை வந்து நம்ம 3D லேயராக கன்வெர்ட் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மர்ஜ் ஆகி ஒரு லிட்ரல் கார்டு மாதிரி அது ட்ரீட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் 3D ஸ்பேஸில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஒரு total of 3 major CG shots. This is the second one. The first one was Asal's entry into the truck. This one was the most complicated, I would say, in terms of stitching, because you move from the interior to the exterior. Then there is a interaction. The Lambo has an interaction. It hits the truck. In the truck you have your driver. There is a driver's interaction going on there. And after the driver, it again has to go back into the interior of the truck. So you have to like execute this entire thing, and this entire sequence I think is like 4 to 5 seconds only. Inge vandu we told the CG team we want some police cars, and Dinesh, who was very particular about wanting a Lamborghini as police car that hits the truck, because you know like enak Honda Civic adu kudunga Lamborghini. 2-3 complications were there. One was so there's this guy who falls out of the truck. So he falls out of the truck and then like he disappears, right? Like how do we make him disappear? Because 1 hour settu like blood splatter, something has to happen, or illa அவர் வண்டிக்குள்ளே உருண்டு போயிடணும் அடியில். But vehicle is constantly moving like this. Obviously this person is going to be visible when he falls down. So we had to create this kind of weird like car running over him type of animation, so that you know like we can hide this thing. So the Lamborghini has to now hit the truck, and then there was this all interaction of like sparks and everything flying. ஸோ இந்த ஷாட் வந்து லாஸ்ட் ஷாட்டோட கண்டினியூவேஷன், சேம் ஷாட் தான் ஆக்சுவலி. லாம்போ எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து FPV கேமரா ஃப்ரண்ட்டில் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ட்ராமா ஒன்று நடக்கும். லைக் கியர் ஸ்டிக் பிடிங்கிடுவார், ஒரு கையில் வந்துடும் கியர் ஸ்டிக். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஸ்பார்க்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். இது சிஜியில் பண்ணது. ஒரு 3-4 ஸ்பார்க்ஸ் குட்டியாக இருக்காது. நோட்டிசபிளாக இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஷார்ட் பற்றி தான் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே பேசிகிட்டு இருந்தோம். விண்டோ வழியாக போயிருக்க வேண்டிய ஷார்ட்டு ஃப்ரண்ட்டெல்லாம் நாங்கள் ஸ்டாட்டிக்காக எடுத்ததுனால இவங்க வந்து சிஜி டீம் வந்து அந்த கேமரா மூவ்மெண்ட்டே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கோட இந்த பார்ட் தாண்டி ஃப்ரண்ட்டில் வந்தக்கப்புறம் தான் இந்த பார்ட்டே ரிவீல் ஆகணும், லைக் இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸே ரிவீல் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஏன்னா
ஜென்ரலாக நீங்கள் 3Dயில் இந்த மூமெண்ட்லாம் பண்ணுறீங்க இல்லை ரியல் லைஃப்லேயே ஷூட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு பேரலாக்ஸ் இருக்கும் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே. இவங்க உட்காந்துட்டு இருக்க இந்த பேக்ரவுண்ட் இந்த சீட்ஸ்குள்ளேயே ஒரு பேரலாக்ஸ் ஒன்று நடக்கும் ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணிங்கன்னா. அந்த பேரலாக்ஸ்லாம் இதில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாதனால அந்த மூமெண்ட்டே கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணி அதுவும் கொஞ்சம் சைட்வேஸாக போய் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இதில் வந்து ஃபேக்காக விண்டோஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே லைக் விண்டோஸ் இல்லை ஃப்ளேக் கிளாஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே ரிஃப்ளெக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ரன்னிங் ட்ரக்கில் என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்குமோ அந்த ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து இந்த ஷார்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இந்த ஷார்ட்டோட எண்டிங் வந்து ஒரு வெண்ட்குள்ளே போயிடும். வெண்ட்குள்ளே போய் அவங்க உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுற ஷார்ட்டுக்கு போய் இந்த ஷார்ட் முடியும். அந்த வெண்ட்குள்ளே போகிறதுக்கு வந்து நாங்கள் நிறைய டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஹோல் ஷாட் வந்து ஆக்சுவலி சிஜி ஷாட் டியூரேஷன் வந்து ஒரு 8 செகண்ட்ஸ் கிட்ட இருந்திருக்கும். ஆனால் நம்ம ப்ளேஸ் பண்ண வேண்டிய டியூரேஷன் வந்து ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் தான். அதனால இதில் வந்து நிறைய டீட்டெயில் லைக் பார்க்கும்போது நோட்டிசபிளாக இருக்காது. ஆனால் அந்த வெண்குள்ளே போகிறதெல்லாம் ப்ராப்பராக ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம். பட் ரீமேப்பில் அதெல்லாம் போயிடுச்சு. இதுதான் எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஷாட், ஒரு மணி ஷாட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த நாங்கள் ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி அசல் ட்ரக்லேருந்து வெளியே வந்து ஃப்ரண்ட்டில் போய் கட்டானாவை கொடுத்து அதை கியராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் உள்ள ஒரு ஷாட். இதில் வந்து என்னென்னா பேசிக்லி நீங்கள் பார்க்குற ஷாட்டில் அசல் மட்டும்தான் ரியல், லைக் அவரோட சப்ஜெக்ட் மட்டும்தான் ரியல். இதை வந்து ஃபுட்டேஜ்லேருந்து ரோட்டோ பண்ணி அசலை செப்பரேட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரியல் ட்ரக்கை வச்சு தான் ஷூட் பண்ணோம். அதில் ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னென்னா ரியல் ட்ரக் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் புல் பேக் பண்ண முடிஞ்சிச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த இஷ்யூவை நாங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டோன்னா அசலை ஃபுல்லாக ரோட்டோ பண்ணிட்டோம். ஏன்னா as said before கேமரா மூமெண்ட்டில் ஒரு பேரலாக்ஸ் ஒன்று நடக்கும். அந்த பேரலாக்ஸை சிஜியில் நம்ம கேமரா மூமெண்ட்டில் கொடுக்கலன்னா சிஜியில் ரீக்ரியேட் பண்ணுறது அந்த க்ளீன் பிளேட்டில் ரொம்ப கஷ்டம். அது நம்ம ஹோல் ட்ரக்குக்கும் அப்படி ரீக்ரியேட் பண்ணோம்னா ட்ரக்கில் பேரலாக்ஸ் நடக்காதது ஒரு லைக் ஒரு ரொம்ப ஃபேக்காக தெரியுன்றதுனால அசலை மட்டும் ரோட்டோ பண்ணி இந்த சிஜி ட்ரக் மேலே ரீப்ளேஸ் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டோட லைட்டிங்கை மேட்ச் பண்ணி இந்த ஷார்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஷார்ட்டோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட்டு வந்து சேம் ஷார்ட் தான். இதோட வைட் ஆக்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கும். ஹெலிகாப்டரோட லைட் வந்து அசலோட சப்ஜெக்ட் மேலே அடிக்கிறது இருக்கும். அது தவிர்த்து இந்த சிஜியோட டெப்த்தாக நான் பிரேக் டவுன் எதுவும் பண்ணல. பட் இந்த ஒரு ஷாட்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஷாட்லேயும் ஸ்கையோட இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கையில் வந்து ஒரு லைட்னிங் மாதிரி ஒரு மூடி டோன் லைட்னிங் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். பின்னாடி வந்து பில்டிங்ஸ் எல்லாம் அசட் ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ஷன். அண்ட் தென் கீழே இருக்கிறதெல்லாம் 3D ஆர்டிஸ்ட் ரெண்டர் பண்ணி காம்போசிட் பண்ண ஸ்டஃப். இந்த கார்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த ஹெலிகாப்டராக இருக்கட்டும் சரி, இந்த ட்ரக்காக இருக்கட்டும் சரி, ட்ரக்கை வந்து முன்னாடி மாடல் பண்ணதை இந்த ஹோல் சீனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஷார்ட்டில் இந்த சப்ஜெக்ட் வந்து ரோட்டோ. ஏன்னா இந்த அளவுக்கு வைட் வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியல. நாங்கள் ஷூட் பண்ணும் போது இதில் இந்த அமௌண்ட் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். இவ்வளோ தான் வைடாக இருந்துச்சு அந்த ஷார்ட். அதை வந்து இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது வந்து அசலில் ரோட்டோ பண்ணி ரிமூவ் பண்ணதுனால தான். அன்லைக் த லாஸ்ட் ஷாட், இதில் வந்து அசல் அண்ட் த ட்ரக் அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க நாங்கள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ். முன்னாடி ஷாட்டில் வந்து அசலை மட்டும் ரோட்டோ பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அது அந்த புல் பேக் இஷ்யூனால. இதில் வந்து இது நாங்கள் இன்சர்ட்டாக தனியாக எடுத்திருந்தோம். வேறு ஒரு கேமரா லென்சிங்கில் க்ளோஸ்அப் ஷாட் மாதிரி ஒன்று எடுத்திருந்தோம். இதில் வந்து நீங்கள் பார்க்குறது ரியல் ட்ரக் அண்ட் தென் 2 சப்ஜெக்ட்ஸ். பேக்ரவுண்டில் நடக்குது ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் ஷாட்டில் சொன்ன மாதிரி தான். இதை கொஞ்சம் செல் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் ஃபாக் அண்ட் டர்ட்லாம் லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணியிருந்தோம். பட் அதோட டிஃப்ரென்ஸே செம்மையாக இருந்துச்சு. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இந்த ஷாட் பார்க்குறதுக்கு. பேசிக்லி இதுதான் இந்த நாங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்த அர்பன் தோலாவோட ஷாட். நான் எங்களால் சைடு ஆக்சஸில் எடுக்க முடியாமல் புஷன் இல்லாமல் ஒரு ஷாட் சொல்லியிருந்தோம்ல, அந்த ஷாட் இது தான். அதே தான் அந்த லாம்போகினி ஷாட்டில் கியர் லெவல் ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எடுத்த ஷாட்டு. இதில் வந்து பேசிக்லி இந்த பார்ட் ஆஃப் த ஷாட் ஹேஸ் ஒரு கிளாஸ் லேயர். இங்கே லைட் இன்டராக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது வந்து ரன்னிங் ட்ரக்கோட லைட் இன்ட்ராக்ஷன் இது பண்ணுறதுக்கு சிஜி டீம் ஆட் பண்ண கிளாஸ் லேயர். அண்ட் தென் இங்கே பார்க்குற ட்ரக்கு கூட இந்த லேயர் கூட ஃபேக் ட்ரக் தான். ரியல் ட்ரக் மேலே ஃபேக் ட்ரக்கை காம்போசிட் பண்ணி அந்த லைட்டிங் இன்ட்ராக்ஷனை கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபேக் ட்ரக்கை இந்த இடத்துல காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. பேசிக்லி நீங்கள் உள்ளே பார்க்குற இந்த பார்ட் ஆஃப் த கிளிப் மட்டும்தான் ரியல், மீதி எல்லாமே ஃபேக். This is another money shot. இந்த ஷாம்பகினி பாட்டிலுக்கு ஒரு க்ளோஸ்அப் இருக்கும். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் லைக் வெரி ஆப்வியஸ். திஸ் என்டையர் திங் வாஸ் சிஜி. இது ஒரு ஆக்சுவல் ஷாம்பைன் பாட்டில். இதை வந்து நாங்கள் வந்து 2 ஷாட் எடுத்தோம்.
ஒன்று வந்து the bartender throwing the bottle, another one is Asal catching it. ஸோ இந்த ஷார்ட் 1க்கும் ஷார்ட் 2க்கும் நடுவில் இருக்கிற இந்த செக்ஷனை தான் நம்ம வந்து சிஜி பிளேட் யூஸ் பண்ணுறோம். In the CG plate only the bottle and everything is there. So we use this exact same bottle, and if you can see like in the Jacob's Creek and all this information is there, right? The 3D artist like suggested like that he can change it completely to what we want, like title of the music video and everything. So அங்கேருந்து தான் வந்து இந்த Champagini title வந்துச்சு. And then there is like small details like Kolaar gang and all that, you know, like designed in Photoshop and gave to the 3D artist. இப்போ இதோட அனிமேஷனில் என்ன மேட்டர்னா வந்து like நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறோம். pretty much modeled every part of the movement based on that reference video. Another thing I wanted to say is in the plate that you see behind you, this plate is completely like stitched by the CG team using like 2 takes. லைக் 2 டேக் இருக்கும். லைக் இப்படி ஒரு விப் பேன் எடுத்திருப்போம். பார்டெண்டர் வந்து பாட்டில் தூக்கி போட முடியல, இங்கே அசல் பாட்டில் ரிசீவ் பண்ண முடியல ஒரு விப் பேன் எடுத்திருப்போம். ஸோ இந்த விப் பேன்ஸில் வந்து தேல் பி திஸ் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லைக் வாட்ஸ் ஆன் த லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் த ஃப்ரேம். லைக் இப்போ வந்து இந்த பார் கவுண்டர், அந்த பார் கவுண்டருக்கு நடுவில் இருக்கிற வால், ஸோ திஸ் பார்ட் ஆஃப் திஸ் செட் வாஸ் யூஸ்ட் அஸ் அ பிளேட், லைக் த யூனோ த ஸ்பேஸ் யூ see behind the bottle. So this was kind of stitched by the CG team and that was used as a plate. So இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் என்டையர் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்க பாட்டில் எடுக்கிறது நாங்கள் ஒரு குயிக்காக டைம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாயிண்ட் தட் இட் ரிலீசஸ் ஃப்ரம் அவர் ஹேண்ட் இட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் to the point that it comes to this slow motion. In the slow motionல we spend a lot of time, like we want to register the title obviously, and then again from 1லேருந்து 2 போகும்போல 2 பாயிண்டில் வந்து இந்த செக்ஷனை வந்து we again டைம் ரீமேப் டு பி சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம இங்கே ஸ்லோ டவுன் ஆகி பாட்டில் காமிக்கிறோம். பாட்டில் காமிச்சிட்டு திருப்பி அசல் கேட்ச் பண்ணுற பாயிண்டில் we're மேக்கிங் இட் சூப்பர் ஃபாஸ்ட் அகெயின். அண்ட் very obvious things you do to hide like plate everything is to use a lot of motion blur and a lot of இந்த மாதிரி stuff to you know like make sure கண்ணில் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து ஒரு சிம்பிள் கட் பாயிண்ட் தான் இந்த செகண்ட் அசல் கேட்ச் பண்ணுற ஷாட் வந்து இந்த சிஜி பாட்டிலையும் அவர் பிடிக்கிறதையும் just 1 or 2 frames before he actually catches it, we match the position of the bottle so it looks like he actually caught it. ஸோ இதுதான் லாஸ்ட் ஷாட் ஆஃப் த மியூசிக் வீடியோ. இது வந்து ஷூட்க்கு அப்புறம் பிளான் பண்ண ஷாட். எண்டிங்காக அந்த ஷாட் ட்ரக்குக்குள்ளேயே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம். ஆனால் தினேஷ் ப்ரோ வந்து வாஸ் லைக் எண்டிங்காக சிஜியில் நம்ம என் பண்ணால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாட்டில் எல்லாமே லைக் அந்த போலீஸ் காசு துரத்துறதும், அந்த ட்ரக் போகிறது, ஓவரால் சிட்டி என்விரான்மெண்ட் அண்ட் தென் ஹெலிகாப்டர் கூட சேர்த்து ரிவீல் பண்ணிடலாம், மொத்தமாக ஒரு எண்டிங் ஷாட்டாக கிராண்டாக முடிச்சிடலாம்னு சொன்னதுனால திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷாட் தட் வி காட் ரெண்டர் ஃப்ரம் த சிஜி டீம். லைக் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஓவரால் லுக் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு எப்படி வரப்போகுது, எந்த லைக் அவுட்லுக்காக எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வி குட் ஷோ த அதர் பீப்புள் இன் ஆர் டீம். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு தான் இருக்குது அதில் சொல்கிறது. எப்பா